இப்போ பார்த்தோன்னா ராகினி என்ன செய்கிறாங்கன்னா காவேரிகிட்ட பார்த்து பயங்கர நக்கலாக பேசுகிறாங்க. உன் புருஷனை உள்ளே வச்சு மொழிக்கு தட்டுறாங்க. நீ என்னமோ புருஷனை காப்பாற்ற வந்தியாக்கும், அதெல்லாம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. அதெல்லாம் என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம காவேரி பேசியிருக்க சட்டுன்னு கன்னத்தை சேர்ந்து இருக்கிறாங்க. காவேரி தாத்தா கூட்டிகிட்டு போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி விஜயோட அம்மா எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே கூட்டு போகிறாங்க. தயவுசெய்து இந்த டயத்தில் நீங்கள் விஜய்க்கு உதவி செய்யணும். நீங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு. தயவுசெய்து நீங்கள் வந்தால் மட்டும்தான் விஜயை காப்பாற்ற முடியும். உங்கள் மனச்சாட்சி உங்களுக்கு இது பண்ணலையா அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயோட அம்மா காலில் விழுகாத குறையான்னு நம்ம காவேரி கெஞ்சி கெதறாங்க. லாஸ்ட்டில் நம்ம விஜயோட அம்மா வராங்க, எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு வழியாக விஜய்க்கு வந்து எல்லாத்தையும் இது பண்ணி வெளியே எடுக்கிறாங்க. ராகினியும் என் பசுபதி எல்லோரும் மூக்கில் விரல வச்சு பயங்கரமாக பார்க்குறாங்க. அந்த டயத்தில் வெண்ணில் என்ன செய்யறாங்கன்னா ஓவராக நான் இருக்க மாட்டேன், நான் செத்து போயிடுவேன் அப்படி இப்படின்னு ஓவர் ஆக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, நீ செத்தாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு கத்தி சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.